மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்று பார்க்கக்கூடியது வருகிற 18ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே அரையாண்டு தேர்வு நடைபெறுகிறது. அதில் உங்களுக்கு தமிழ் திருப்புதல் செய்கிறோம். அந்த அரையாண்டு தேர்வுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு தமிழில் எந்தெந்த இயல்கள் உங்களுக்கு தேர்வுன்றது வினாக்கள் கேட்கப்படும்னா இயல் 5, 6, 7, 8 இந்த பகுதிகளில் இருந்து உங்களுக்கு வினாக்கள் எடுக்கப்பட்டிருக்குது. இந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு வினாக்கள் வரும். அதில் பார்த்தோம்னா ஒரு மதிப்பின் வினாக்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா உங்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தலுக்கு நூல்வெளி இந்த இரண்டிலிருந்து உங்களுக்கு வினாக்கள் பார்த்தோம்னா ஒரு மதிப்பின் வினாக்களாக வந்திருக்கும். அது உங்களுக்கு சாய்ஸ் இருக்கும். அதாவது பார்த்தோம்னா 4 விடைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 விடைகளில் ஒரு விடை சரியான விடையாக இருக்கும். அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதணும். 2 மதிப்பெண் வினாக்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறுவினாக்கள், அப்புறம் திருக்குறள் ஒரு குறள் கொடுத்துருப்பாங்க. இந்த குறுவினாக்கள் பார்த்தோம்னா உங்களுக்கு செய்யுள் பகுதியிலிருந்தும் உரைநடை பகுதியிலிருந்தும் இலக்கண பகுதியிலிருந்தும் உங்களுக்கு 2 மதிப்பெண் வினாக்கள், அதாவது குறுவினாக்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்யுள், உரைநடை, இலக்கணம் இந்த 3 பகுதிகளில் இருந்து உங்களுக்கு குறுவினாக்கள் உங்களுக்கு கேட்டிருப்பேன். அது ரொம்ப எளிமையான வினாக்கள் தான் இருக்கும். உங்களுக்கு அதிகமாக எழுதுகிற மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப எளிமையான வினாக்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திருக்குறள் ஒரு மனப்பாட குறள் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண் வினாக்கள். இந்த 5 மதிப்பெண் வினாக்கள் பார்த்தோம்னா சிறு வினாக்களிலிருந்து உங்களுக்கு வினாக்கள் கேட்டிருப்பேன். அதுவும் எளிமையான வினாக்கள் தான். உரைநடை பகுதியிலிருந்தும் அதுக்கு அடுத்தது இலக்கண பகுதியிலிருந்தும் ஒரு வினாக்கள், உரைநடை பகுதியிலிருந்து ஒரு வினாவும் இலக்கண பகுதியிலிருந்து ஒரு வினாவும் உங்களுக்கு சிறு வினாக்கள் பார்த்தோம்னா கேட்டிருப்பேன். இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்த்தோம்னா 30 மதிப்பெண்கள், 2 மதிப்பெண் வினாக்கள் பார்த்தோம்னா உங்களுக்கு 10 மதிப்பெண்களுக்கு கொடுத்துருப்பேன். 5 மதிப்பெண் வினாக்கள் பார்த்தோம்னா 10 மார்க்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 50 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்தது நூல்வெளி இதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கணும். எனக்கு ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் மனப்பாட பகுதி ஒன்று இருக்குது. உங்களுக்கு இந்த சிறுவினாக்களில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பகுதி, மனப்பாட பகுதி. ஒவ்வொரு இலக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு அதெல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா படித்து பார்த்துக்கணும், எழுதி பார்த்துக்கணும். மனப்பாட செய்யுள் பகுதி அதை எல்லாம் படித்து எழுதி பார்த்துக்கணும். இயல் 5, 6, 7, 8 இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மனப்பாட பகுதி எனக்கு எழுதி அனுப்பணும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளதுக்கு அந்த பகுதியில் தெளிவாக படிச்சிருங்க. எனக்கு எழுத அனுப்ப வேண்டியது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனப்பாட பகுதியில் இருக்கக்கூடிய திருக்குறள் அப்புறம் மனப்பாட பகுதி இந்த 2 மட்டுமே எனக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்க. சரியா? எல்லாருமே தேர்வுக்கு தயாராகிக்காங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் டவுட்டுக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய நேரடி வகுப்பில் நீங்கள் எனக்கு இது பண்ணிக்கலாம். சரியா? நன்றி.